பேராசிரியர் தான், ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸர் எல்லாம் நாங்கெல்லாம் என்ன பேசணும்னு நினைச்சோமோ பேராசிரியர் எல்லாத்தையும் பேசிட்டாரு. எல்லாத்தையுமே ஓரளவு அவர் கவர் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில மணி நேரங்கள், ஒரு சில மணி துளிகள் பேசிவிட்டு நான் அமரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த அருமையான 10வது ஆண்டு விழாவிற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த என்னுடைய அருமை நண்பர், இந்த பள்ளியினுடைய தாளாளர் ஜெகநாதன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கும் அவருடைய மனைவி துணைவியார் திருமதி ஜெகநாதன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களுக்கும், மருத்துவர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் என்னுடைய அருமை நண்பர், விண்மீன் ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட், எங்களுடைய தமிழ்நாடு பிளே ஸ்கூல் அசோசியேஷனுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பினருமான என்னுடைய அருமை நண்பர் எட்வின் அவர்கள் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருகை புரிந்திருக்கும் my beloved parents and students, I'm really very happy to participate in this wonderful annual day program. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப தூரம் கழிச்சு மதுரையிலிருந்து இங்கே வந்து நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். I like to share few words. ஆக்சுவலாக 2015 தமிழக அரசு, இப்போ இருக்கிற அரசு இல்லை, மொத்தத்துக்கு தமிழக அரசு இளம் மழலையர் பள்ளிகளை நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை கவர்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு 4000க்கு மேற்பட்டதான பிளே ஸ்கூல், இது போல இந்த மாதிரி பிளே ஸ்கூல் போல ஒரு 4000க்கு மேற்பட்டதான இளம் மழலையர் பள்ளிகள், பிளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல் இருந்தது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கோம். நானும் ஒரு 3-4 பிளே ஸ்கூல் வச்சிருக்கேன். அந்த ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நாங்கள் எப்படி இதை எடுத்துக்கொள்வது, இதை எப்படி நடத்தாமல் இருக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 4000 பிளே ஸ்கூல்னா லட்சக்கணக்கான குழந்தைகள் அதில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமை என்னவாகும் என்று நாங்கள் ஒரு சிறிய ஒரு கூட்டமைப்பை நாங்கள் மதுரையில் ஆரம்பித்தோம். அந்த மதுரையில் ஆரம்பித்ததான கூட்டமைப்பு கன்னியாகுமரியில் திரு எட்வின் அவர்களும் திரு ஜெகநாதன் அவர்களும் அதை எங்களுக்கு கன்னியாகுமரியிலிருந்து ஆதரவு கொடுத்து, அது இன்று தமிழ்நாடு பிளே ஸ்கூல் அசோசியேஷன், அதாவது தமிழ்நாடு பிளே ஸ்கூல் அசோசியேஷன் இளம் மழலையர் பள்ளியுடைய தமிழ்நாடு கூட்டமைப்பாக மாறி இன்னைக்கு நாங்கள் இந்த இளம் மழலையர் பள்ளிகளுக்காக, ப்ரீ ஸ்கூலுக்காக நாங்கள் நிறைய சேவைகள் செய்து வருகிறோம். இன்று நிறைய பள்ளிகள் அரசு அங்கீகாரம் பெற்று நடத்தி கொண்டிருக்கின்றன. அரசு அங்கீகாரம் பெறாத பள்ளிகளுக்கு அரசு அங்கீகாரங்களும் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஒரு சின்ன கருத்து என்னவென்றால், சார் சொன்ன மாதிரி பேராசிரியர் அவர்கள் பேசினது போல, இந்த மீட்டிங்ல எல்லாத்துலயுமே நாங்க பேசக்கூடிய வார்த்தை, பேசக்கூடிய சொற்பொழிவுகள் எல்லாமே பேரண்ட்ஸுக்காக தான் இருக்கும். ஆமா, அதுல சிறப்பான பேரண்ட்ஸ் அப்படின்றது எத்தனை பேர் கை தூக்குங்க பார்ப்போம். அண்ட் தி பெஸ்ட் பேரண்ட் அப்படின்றாங்க. நாம ஒரு பிரைமரி எஜுகேட்டரா மாறணும். ஒரு as a parent பேரண்டா மட்டும் இல்லாம ஒரு பிரைமரி எஜுகேட்டரா மாறணும். ஏன்னா இன்னைக்கு கடவுள் கொடுத்ததான இந்த குழந்தை செல்வங்கள், குழந்தை அது இட்ஸ் ரியலி காட்ஸ் கிஃப்ட் இல்லையா? நம்ம எல்லாருமே அதான் சொல்லுவோம். இது தேவன் கொடுத்த ஒரு அருட்கொடை தான் இந்த குழந்தைகள். இந்த குழந்தைகளை வளர்ப்பது என்பது ஒரு மிகப்பெரியதான ஒரு ஆர்ட், ஒரு கலை. அந்த கலையை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோமா என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் சொன்னாரு, பேராசிரியர் சொன்னாங்க மொபைல் போன். ஆமா, நீங்க மொபைல் போன் ஒரு மிகப்பெரியதான ஒரு விஷயமாக இருக்கிறது, பேசும் பொருளாக இருக்கிறது. எப்படின்னா, இப்ப வரும்போது கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு வந்தேன். ஒரு பெண் குழந்தை என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆசையா ஓடி போய் அவங்க அம்மாட்ட கிச்சன்ல இருப்பாங்க. அவங்க அம்மாட்ட போவா அவ. ஆனா அம்மா போன்ல பேசிக்கிட்டே சமைச்சுட்டு இருப்பாங்க. சாரி, நான் சமைச்சுட்டு இருக்கிறேன், போன்ல பேசிட்டு இருக்கிறேன், யூ டோன்ட் மீட் யுவர் ஃபாதர் அப்படின்வாங்க. உடனே அந்த சிறு குழந்தை அப்படியே ரொம்ப கொஞ்சம் லைட்டா சோகமாயிட்டு அந்த தகப்பனார்கிட்ட போகும், ஃபாதர்கிட்ட போகும். ஃபாதரும் ரொம்ப பிஸியா ஒரு இடத்துல சாஞ்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த குழந்தை அங்கேயே போயிட்டு ரொம்ப சோகமாயிடும். நான் பாட்டிக்கிட்ட வரும், நான் பாட்டிக்கிட்ட வந்தா பாட்டியும் போன்ல பிஸியா இருப்பாங்க. இப்ப இது எல்லாருமே போன்ல பிஸியா இருக்கணும்னே இந்த பொண்ணு என்ன பண்ணுது, குழந்தை என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அவ ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டு அவ ஒரு ஓரமா போய் உட்காந்து அதுல வர படங்களையும் அதுல வரதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்பான்.
கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பெற்றோர்கள் வந்து அவருடைய அந்த குழந்தையினுடைய தகப்பனார் வருவாரு. வந்துட்டு அந்த குழந்தையை பார்த்துட்டு சொல்லுவாரு, நீ ஏன் why are you using your mobile? Always you are using mobile அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை திட்டுவாரு. அதே மாதிரி அவங்க அம்மாவும் வருவாங்க, அவங்க அம்மாவும் வந்து அந்த குழந்தையை திட்டுவாங்க. இப்படி நாம் செய்த தவறு ஒரு குழந்தை பார்த்து விட்டு அந்த குழந்தை செய்யும் பொழுது அதை பெற்றோர்களாக நாம் அதை வந்து அந்த குழந்தைய வந்து திட்டுறோம். இன்னைக்கு நிறைய இல்லங்களில் நிறைய வீடுகளில் வந்து இந்த நிலைமை தான் இருக்குது. இது குழந்தைகளுடைய மனநிலைமையை உங்க குழந்தைகளோடு உங்கள் நேரத்தை செலவிடுவது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. முதல் நீங்க அந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு you have to become a primary educator for your kid. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு குழந்தை நீங்க ஒரு சிறப்பான ஒரு பேரண்டாக மாற வேண்டும் என்றால் ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய கியூரியாசிட்டி, அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன், அந்த ரெண்டையும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த குழந்தை ரொம்ப ஆர்வமா இருப்பா, அந்த குழந்தை ரொம்ப துருதுருன்னு இருப்பா, துடிதுடுப்பா இருப்பா. உங்கள்கிட்ட ஓடி வரும்போது அதை நீங்க அரவணைக்கணும், அதை என்கரேஜ் பண்ணணும், அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அவள்கிட்ட அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு தன்மை ஒன்று இருக்கும். ஆய்வு தன்மைனா அந்த குழந்தை புதுசா எதையாச்சும் செய்யணும்னு நினைக்கும், புதுசா எதையாச்சும் பார்க்கணும்னு நினைக்கும். அந்த மாதிரி நேரங்களில் ஆஸ் அ பெற்றோரா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போல ஒரு எமோஷனல் டச் வித் யுவர் கிட். நீங்க ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்குன்னா அதை போய் நம்ம அடிக்கிறது, கோபமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை திட்டுறது, சோகமா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டிஸ்கரேஜ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குழந்தைகள்கிட்ட ஆஸ் அ பேரண்டா நம்ம செய்யக்கூடாது. அவர்களோட சேர்ந்து அந்த எமோஷனலா நம்ம என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேரண்டிங்னா இருக்குது. இதை குறித்து நம்ம நிறைய பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சிறந்த நீங்க ஒரு பெற்றோர்களா வர வேண்டும்னா ஒரு நிறைய இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். இந்த குழந்தை செல்வங்கள் என்பது நமக்கு தெய்வம் கொடுத்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த குழந்தைகளை இளம் மழலையர் பள்ளி, அதாவது நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பிளே ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் பிளே ஸ்கூலில் இருக்கக்கூடிய அங்க இருக்க ஆயாமார்களும் அவங்க வந்து செய்யறாங்க. அழைத்து என்னை பெருமைப்படுத்தியதான இந்த பள்ளிக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்கு பணி செய்யக்கூடியதான அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்றும் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னும் மென்மேலும் இந்த பள்ளி வளர வேண்டும் என்று திருமதி ஜெகநாதன் அவர்களையும் திரு ஜெகநாதன் அவர்களையும் வாழ்த்தி வழங்கி